அடித்து கொலை செய்தீர்கள். இந்த வார்த்தையை பேதுரு யாருக்கு தெரியுமா சொன்னாரு? இயேசுநாதரை சிலுவையில் அடித்த ரோமர்கள் முன்னால போய் சொல்றாரு. ஆனா ஒரு நாள் இந்த ரோமர்களை கண்டு பயந்து ஓடுன ஒரு மனுஷன், ஒரு பொங்கலை கண்டு பயந்து ஓடுன ஒரு மனுஷன், இவருக்கு எப்படி தைரியம் வந்தது? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்ட உடனே அதே ரோமர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க தான்ப்பா அந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரங்களோட நீங்க சிலுவையில அடித்து கொன்னீங்க, நீங்க தான் கொன்னீங்க. தைரியமா சொல்றாரு. அது அவர் சொல்றாரு, சிலுவை மரணம் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டு. யாருக்கு? பேதுருவுக்கு சிலுவையின் மரணம் நிர்ணயிக்கப்பட்டு. அதை எப்படி சந்தோஷமா சொன்னாருன்னா, என்ன சிலுவையில நேரா அடிக்காதீங்க, நான் நேரா அடிச்சா நான் இயேசுநாதருக்கு நிகரா மாறிடுவேன், என்ன தலையில வச்சு அடிங்க அப்படின்னு. இந்த பேதுரு எப்படிப்பட்டாலும் ஒரு நேரம் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கும் பொழுது சிலுவைக்காக பயந்து ஓடுனவர். இயேசுநாதர் கூட நம்மளும் இருந்தோம்னு சொன்னா நம்மளையும் பிடிச்சு சிலுவையில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடுன ஒரு மனுஷன் இப்ப சொல்றாரு, என்ன சிலுவையில தலையில அடிங்க, சந்தோஷமா ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த